ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Blessed glory be to the holy name of the Lord Jesus Christ. கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இந்த பிரதிஷ்டை கூட்டத்திற்கும் தொடர்ந்திருக்கிற வேதபாட கூட்டத்தின் சத்தியத்தை கேட்பதற்கும் வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு முறை கூட அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். Once again we welcome you in the sweet and the loving name of Jesus Christ, who have accepted our invitation and come to attend the series of Bible studies. பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம் என்றதான தலைப்பில் நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். We have gathered here to meditate on the word of God under the theme, the heading, Treasures of God's Kingdom. பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். In the word of God we read, the kingdom of God is compared to a treasure hidden in the ground. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கலாம். Gospel of Matthew chapter 13 verse 44 we read this. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். Again the kingdom of heaven is like unto treasure hid in a field, the which when a man hath found, he hideth, and for joy thereof goeth and selleth all that he hath and buyeth that field. பரலோக ராஜ்யத்தை பற்றிய அநேக ரகசியங்களை விசேஷங்களை ஆண்டவர் வேதத்தில் ஊமைகளின் மூலமாக வெளிப்படுத்தி வருகிறார். God has been revealing many mysteries about his kingdom through parables in the scriptures. வேதத்தில் பரலோக ராஜ்யத்தை பற்றிய பல ஊமைகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. In the word of God we are able to see many parables concerning his kingdom. சுமார் பரலோக ராஜ்யத்தை பற்றி 38க்கும் அதிகமான ஊமைகளை நாம் பார்க்கிறோம். It's nearly 38 parables are found concerning the kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான வழிகளை பற்றி இன்னும் பல உவமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And also there are many more parables mentioned. They are as ways to the kingdom of God. வெளிப்படுத்தின விசேஷம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். We read a book called the book of Revelation. தேவன் விசேஷமானவைகளை யோவான் அப்போஸ்தலனுக்கு பத்மு தீவிலே வெளிப்படுத்தி கொடுத்தார். Those are the special revelations revealed to Apostle John in the Isle of Patmos. அதே போலதான் ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாம் விசேஷமானவைகளாக காணப்படுகிறது. In the same way, all the parables mentioned are something very specially mentioned. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, in Matthew chapter 13 verse 3 when we read, அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். He spake many things unto them in parables. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஊமைகளில் மறைந்திருக்கிறது விசேஷங்கள். In this we can understand all the things hidden in the parables are something very special. அதே 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, when you read in chapter 13 verse 44, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களோடு ஊமைகளின் மூலமாகவே பேசி வருகிறார். The Lord Jesus Christ is communing with his people through parables. ஊமைகளினாலே அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. It's written, except the parables he has not spoken in any other way. எப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய வாயை திறந்து ஜனத்தோடு பேசினாரோ, பேசும் பொழுதெல்லாம் ஊமைகளோடவே அவர்களோடு பேசி வந்தார். Whenever he opened his mouth with good sayings, he only spoke in parables to his people. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்பது ஒரு பொக்கிஷம். Because kingdom of God itself is a treasure. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காக ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் ஒரு விசேஷமான ரகசியமாக இருக்கிறது. To enter into that kingdom or to attain that kingdom, to enter into that's also something to know very very special. இந்த விசேஷமானதும் ஆழமானதுமான இந்த காரியங்களை எளிதான விதத்தில் எல்லா ஜனங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஓமைகளின் மூலம் ஜனங்களோடு பேசி வந்தார். This precious and deep thing, so that it may go deep down in the heart of the people, that people might understand, Jesus spoke in parables. காணக்கூடாத நித்தியமானவைகளை
காணக்கூடிய அனித்தியமான இந்த உலகத்தில் உள்ளவைகளை கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு விலக்கி வருகிறதைத்தான் ஓமை என்று நாம் படிக்கிறோம். Parable is called something, the invisible eternal things spoken with the perishable visible things of the earth. காணக்கூடியவைகளின் மூலமாக ஆண்டவர் காணக்கூடாத மேலானவைகளை எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படியாக ஓமைகளை கொண்டு ஜனத்தோடு அவர் பேசி வந்தார். The invisible great things of heaven God is expounding to his people through the visible things of the earth to his people. இந்த நாட்களில் இந்த ஓமைகளின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். These days we can continuously meditate upon the mysteries of God's kingdom through parables. நமக்கு அவசியமான காரியங்களை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். The needed things what we need to understand, I believe that the Lord will expound, give all the things to understand this. இதையெல்லாம் விளக்கும்படி எங்களிடத்தில் எந்த விசேஷமான ஞானமோ திறமையோ கிடையாது. To expound this, we don't have any special grace or wisdom. ஆனாலும் தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் நம்மேல் பெரிதாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய அவசியங்களுக்கு ஏற்ற விதத்தில் அதை வெளிப்படுத்தி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். Because the mercy of God, grace of God and the love of God is seen great upon us, the Spirit of God is revealing this through us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory, praise the Lord. முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை சில காரியங்களை அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். First of all, I would like to expound certain things what is mentioned in Matthew chapter 13 verse 44. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. Kingdom of heaven is like unto treasure hidden in a field. இங்கே ஒரு நிலம் இருக்கிறதாகவும் அதற்குள்ளே பொக்கிஷம் புதைத்திருக்கிறதாகவும் இந்த வேத வசனத்தில் நாம் காண்கிறோம். Here we read in this scripture quotation, there is a field and in the field a treasure hidden. இவைகளெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயை திறந்து சொன்ன ஓமைகளாக இருக்கிறது. All these are the parables what our Lord Jesus Christ spoke through his own mouth. அதை ஒரு மனிதன் கண்டு பிறகு அதை மறைத்து மூன்றாவதாக அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். There a man finds it, he hides it and he sells all that he hath and goes and buy that field. அந்த பொக்கிஷத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த நிலத்தை அவன் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கு. To receive the treasure, to buy the treasure, to receive the treasure, he has to buy that field. பொக்கிஷம் என்றால் அது மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. Treasure means that's something very precious. பரலோக ராஜ்யம் நிலத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. Kingdom of heaven is compared to a treasure in the field. ஆனபடியால் அதையெல்லாம் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டுமானால் அவனுடைய பகுதியில அவன் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து இந்த ஓமையில கர்த்தராகிய இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். If a person has to enjoy all the portion hidden in the treasure, here the Lord Jesus Christ is speaking certain things how to obtain it. பரலோக ராஜ்யத்தை இன்றைக்கு எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த கண்களால் நேரடியாக காண்கிறதில்லை. Kingdom of heaven no man can see with his naked eyes. காணக்கூடியவைகள் எல்லாம் அனித்தியமானவைகளாக இருக்கிறது. All the things what you see, the visible things are temporal. நம்முடைய கண்ணால் காணக்கூடியதான இந்த கட்டடம் உள்பட இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் நம்முடைய சரீரமும் கூட எல்லாம் அழியக்கூடியவைகளாகவே காணப்படும். All the things what we see, things are visible, including this building, even our own bodies is visible, it will be perished one day. ஆனால் காணக்கூடாதவைகள் அநேக உண்டு. But there are many things which are invisible. அவைகளெல்லாம் மகா விசேஷமானதும் விலையேறப்பட்டதும் சொல்லி முடியாத அளவுக்கு மேன்மை உள்ளதுமாக காணப்படுகிறது. All those are very great, precious and something very special which cannot be compared. அவைகளெல்லாம் அனுபவிக்க முடியாகத்தான் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். To enjoy all those things only the Lord created man. தேவனுடைய சிருஷ்டிப்பு மகா விசேஷமானது. Creation of God is something very precious. தேவன் தம்முடைய சாயலின்படியேயும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் திருத்துவ தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். Triune God created man
in his own likeness and image. அப்படித்தான் ஆதியாகமத்திலே முதல் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். That's what we read in Genesis chapters 1 and 2. நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை சிருஷ்டிப்போமாக. Let us make man in our own likeness and image. ஆண்டவரினால் மனிதன் திருத்துவ தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவனாக இருக்கிறான். So man is created in the own likeness of the triune God. இந்த மனிதனை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. Concerning this man, God had a great purpose. இந்த மனிதன் தன்னில் ஒருவனாக இருக்க வேண்டும். This man must be a part of himself, part of God. இங்கே கூடியிருக்கிற நாம் எல்லாரும் பெரும்பாலாக சத்தியங்களை வேதத்தை அறிந்த தேவஜனமாக இருக்கிறோம். Here most of us who have gathered here are the people of God who have understood the scriptures. முந்தின நித்தியம் என்று சொல்லுகிறதான அந்த நித்தியத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திருத்துவ தேவன் இருந்தார் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். In the former eternity we know triune God, Father, Son and the Holy Spirit was present there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆனால் இனிமேல் ஒரு நித்தியம் வரப்போகிறது. But we are waiting for another eternity to come. அந்த நித்தியத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நிறைவை பெற்றுக்கொண்ட மனிதன் தான் இருக்க போகிறான். And the coming eternity, Father will be there, Son will be there, Spirit of God will not be visible there, but the church of God, which is the bride of Christ, will be found in fullness there. பரிசுத்த ஆவியானவருக்கு என்று ஒரு பிரத்யேகமான இடம் அங்கே இல்லை. There is no particular place for the Holy Spirit there. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். He that overcometh will I also grant him to sit with him in the throne as I am sitting there. ஆனபடியால் பிந்தின நித்தியத்திலே காணப்படுகிறதான அந்த சிங்காசனத்தில் பிதா, குமாரன், ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் இந்த மூன்று பேர் தான் அங்கே காணப்படுகிறார். So in the latter eternity, Father, Son and the overcoming saints are found there. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், மனிதன் தேவனுடைய ஒரு ஆழமான நோக்கத்தின்படியே சிருஷ்டிக்கப்பட்டார். In this we can understand man was created with a deep purpose of God. அந்த நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து போனான். But man fell from that purpose. சிருஷ்டிப்பின் வரிசையில் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவதூதர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். In the order of creation, the first group of people who created were the angels of God, as we know. இந்த தூதர்கள் மனிதனுக்காக தேவன் வைத்திருந்ததான அந்த மகா பெரியதான மகிமையை கண்டு அவர்கள் இச்சித்து விழுந்து போனார்கள். These angels of God lusted after the seat which God had made for man. When they coveted it, they coveted after it and fell. நாம் அறிந்திருக்கிறது போல தூதர்களிலிருந்து விழுந்து போன ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள்தான் பிசாசு. As we know, one group of fallen angels who have fallen down, they are called as the devils. இந்த பிசாசு தான் அடைந்து கொள்ள முடியாத அந்த மகிமையை வேறு ஒருவரும் அடையக்கூடாது என்ற நோக்கத்தோடு தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதனுக்கு விரோதமாக செயல்பட்டு மனிதனை தந்திரமாக வஞ்சித்து விழ வைத்தார். This devil made the man to fall down because he was not able to attain that place with all the cunning craftiness. The man who was made with the likeness of God, he deceived him and made him to fall. இவ்விதமாகத்தான் மனிதன் மேல் தேவன் வைத்திருந்ததான நித்திய நோக்கத்திலிருந்து மனிதன் விழுந்து போனார். This is how man fell from the eternal purpose of God which God had planned. ஆனாலும் மனிதன் மேல் வைத்த தேவனுடைய நோக்கம் ஒருபோதும் மாறவில்லை. தேவன் மாறாதவர், அவருடைய நோக்கமும் மாறாதவைகளே. But God has never changed the plan concerning man. God's plans cannot be changed and his purpose is not going to be changed. அவருடைய அன்புக்கு மாற்றம் இல்லை. His love is unchangeable. அவருடைய நோக்கத்துக்கு மாற்றம் இல்லை. His purpose cannot be changed. அவருடைய வல்லமைக்கு மாற்றம் இல்லை. His power cannot be changed. அவருடைய மகிமைக்கு மாற்றம் இல்லை. His glory cannot be changed. அவர் எல்லாவற்றிலேயும் மாறாதவராகவே இருக்கிறார். He is unchanging in everything. ஆனபடியால் அந்த மாறாத தேவன் தான் சிருஷ்டித்த எந்த மனிதன் விழுந்து போனானோ அந்த மனிதனுக்குள்ளேயே தன்னுடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக
அந்த மனிதனை தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். So that unchanging God is once again, he wants to revive that fallen man, continuously working the purpose what he had concerning him in that man. நம்மில் சிலர் யோசிக்கலாம், இந்த மனிதன் விழுந்து போனால் அவனை தள்ளிவிட்டு வேறொரு மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கலாமே. We may think like this man has fallen, God can cast him out and create another man. அது அவருக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல. That's not a very big matter for him. ஆனால் முதலாவது ஒரு நல்ல நோக்கத்தோடு சிருஷ்டித்த அந்த மனிதன் அந்த நோக்கத்திலிருந்து விழுந்து போனான் என்று சொல்லி அவனை விட்டுவிட்டு இன்னொரு மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்திருந்தால் அவர் முதலாவது அவர் செய்ய நினைத்த அந்த காரியத்திலே அவர் ஒரு தோல்வி அடைந்தது போல் காணப்படும் அல்லவா? If God would have once again rejected the man whom he had created, and if he had gone to create another man, it would have been a defeat on the Lord's sides of creation. தேவனுடைய பகுதியில் தோல்வி என்பதற்கே பேச்சு இல்லை. On God's side there's no topic of defeat. அவர் எப்போதும் எல்லாவற்றிலேயும் அவர் ஜெயத்தின் தேவனாகவே இருக்கிறார். He is seen as a God victorious in everything. ஆனபடியினால்தான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ஜெயமோ கர்த்தரால் வரும். That's why we read in the word of God, victory cometh from the Lord. அவர் வட திசையில் உள்ள சியோனிலே வாசமாக இருக்கிறார். He is abiding in the north in the gates of Zion. வட திசை என்பது அது ஜெயம் உள்ள ஒரு இடத்தை காட்டுகிறது. North speaks about a place of victory. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையாகிய தெற்கிலிருந்தும் ஜெயம் வராது. Victory will not come from the west, nor from the east, nor from the south. அப்படியானால் வடக்கே இருந்துதான் ஜெயம் வரும். If that be so, victory will only, promotion come only from the north. சொல்லுவது தேவன் வாசம் பண்ணுகிற சீயோனை காட்டுகிறது. North speaks about the dwelling place of God called Zion. ஆனபடியால் அவர் ஜெயத்தில தான் வாசமாக இருக்கிறார். So he is a God dwelling in victory. சகல ஜெயமும் அவரிடத்திலிருந்தே இறங்கி வருகிறது. All victory are proceeding from him. எந்த மனிதனை சாத்தான் தந்திரமாக வஞ்சித்தானோ அந்த மனிதனையே ஆண்டவர் தொடர்ந்து வந்து அவனை ஒரு ஜெயாலியாக மாற்றி தன்னை போல எல்லாவற்றிலேயும் ஜெயமெடுத்தவனாக அவனை மாற்றி தன்னோடு உட்கார வைப்பதே தேவனுடைய நோக்கம். It is God's purpose to once again bring back the man to bring back the man victorious to his side, whom Satan deceived by all his subtlety and made him to fall down. ஆனபடியினால்தான் எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, that's why we read in Jeremiah chapter 18, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தபோது, children of Israel when they went not pleasing the Lord, அவர்கள் பல விதத்தில் அவர்கள் கஷ்டத்துக்குள்ளாக காணப்பட்டார்கள். they fell in many other troubles. அப்போது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. Then the word of God came to the prophet Jeremiah, நீ ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போ, you go to the house of a potter, அவன் செய்கிறதை கவனித்து பார், see what the potter does. இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே குயவனுடைய வீட்டுக்கு போகிறான். Obeying to the words of the Lord, this prophet is going to the house of the potter. அங்கே குயவன் அந்த மண்ணிலே ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். Their potters making a vessel through the clay. அப்ப வணைந்து வரும்போதே அந்த பாத்திரமானது அவருடைய மனதில் இருக்கிறது போல உருவாக்கப்படாமல் அதனுடைய ஷேப் கொஞ்சம் மாறிவிட்டது. As the potter was molding the vessel, it is not found according to his prophet's mind, it is going in a different way. உடனே அந்த குயவன் அதை தன்னுடைய மனதில் இருக்கிறது போல மறுபடியும் திருத்தி வணைவதற்காக அதே அந்த பாத்திரம் உருவாக்கின மண்ணை மறுபடியும் அடித்து திருத்தி அதே மனையில் வைத்து தன்னுடைய மனதில் இருக்கிறது போல உருவாக்கினான். Immediately we find the potter once again reshaped it. Once again he reshaped the vessel according to the plan what he had in his mind. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. Once again the word of the Lord came to the prophet. அந்த குயவன் செய்கிறதை நீ கவனித்து பார்த்தாயா? Did you not look at the work what the potter has done? அப்படினால் இஸ்ரவேல் ஜனம் என்னுடைய கையிலே களிமண்ணை போல இருக்கிறார். So children of Israel are like clay in my hand. என்னுடைய ஜனம் என்னுடைய கையிலே களிமண்ணை போல இருக்கிறார்கள். My people are like clay in my hand. நான் விரும்புகிறது போல அவர்களை உருவாக்க திருத்தி மாற்றி அவர்களை உருவாக்குவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? Do I not have power to break them, mold them and shape them as I will? ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு குயவனை போல தன்னை வெளிப்படுத்துகிறார். Here God is revealing himself as a potter. ஒரு குயவன் எப்படி களிமண்ணில் தான் விரும்புகிறதை செய்து முடிக்கிறானோ அதுபோல
என்னுடைய ஜனங்கள் களிமண்ணை போல எனக்கு தன்னை ஒப்பு கொடுத்தால் நான் அவர்களில் வைத்ததான நோக்கத்தை அவர்களில் அப்படியே நிறைவேற்று. How a clay is surrendering in the hands of the potter, in the same way, if my people surrender themselves in my hands, I will fulfill the purpose in their lives. ஆனபடியினால்தான் விழுந்து போன இந்த மனிதனையே ஆண்டவர் தொடர்ந்து பின்னால வருகிறார். So the Lord is continuously falling this fallen man. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். Son of God came to seek the thing which was lost and to save அவர் it. பிரதானமாக இழந்து போனது தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனைத்தான். Chiefly what he lost was the thing, was the man whom he created in his own image and likeness. இந்த மனிதனை தேடித்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். Searching this man only, the Lord came down to this earth. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, இந்த மனிதனுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை பல விதங்களில் வெளிப்படுத்தி வருகிறார். to this man only, God is revealing his purpose in different ways. அவன் என்றைக்கு விழுந்து போனானோ அன்றைக்கே அவனுடைய கண்கள் குருடாகிவிட்டது. The day he fell, that day he was blinded. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனால் காண முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாய் போய்விட்டது. His eyes got blinded, that he was not able to see God nor his kingdom. காதுகள் இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் செவிடாய் போய்விடுது. Though he has got ears, he is become deaf, that is not able to hear the voice of God. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ தேவனுடைய கற்பனையை மீறினானோ அன்றைக்கே அவன் ஆண்டவருடைய பார்வையில் செத்தவனாகிவிட்டார். The day man sinned against God, the day he transgressed, that day man became dead before God. நீங்கள் இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். The day you shall eat this fruit, thou shalt surely die. இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். You can eat all the fruits of this field, ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது. but particularly the forbidden fruit of this fruit you must not eat. அதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். On the particular day you eat, thou shalt surely die. ஆண்டவர் கொடுத்த அந்த பிரமாணத்தை மீறி அவர்கள் பாவம் செய்தார்கள், புசித்தார்கள், அவர்கள் செத்தார்கள். Transgressing the commandment, what God told, they went against it, they ate it and they fell. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul that sinneth shall die. பாவத்தின் சம்பளம் மரணம். Wages of sin is death. இப்படித்தான் மனிதன் தேவனுடைய பார்வையிலே சரீரத்தில் உயிரோடு இருந்தாலும் அவன் தேவனுடைய பார்வையில் மரித்தவனாக போனான். That is how man in the sight of God, though he is physically alive, in the sight of God he is seen dead. அவன் செத்து போனவனாக இருக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யத்தை அவனால் காண முடிகிறதில்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறதில்லை, தேவனோடு பேச முடிகிறதில்லை, தேவனுக்காக கிரியை செய்ய முடிகிறதில்லை. அவன் ஒரு செத்த பிரேதமாய் கர்த்தருடைய பார்வையில காணப்படுகிறான். Because he is a dead person, he is not able to see God, nor the kingdom of God, nor hearing the voice of God, nor he is able to speak to the Lord. He is seen as a dead body before God. ஆனபடியினால் விழுந்து போன செத்து போன இந்த மனிதனை தேடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். So the Lord Jesus Christ came seeking after the man who was dead. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் எளிய நடையில் அவர் இறங்கி வந்து எல்லாரும் விளங்கிக் கொள்ளும்படியாக ஓமைகளை கொண்டு ஜனங்களோடு அவர் பேசி வந்தார். That all might know the means and the ways to enter the kingdom of God, the Lord Jesus Christ came down to the earth with all humble way. He expounded the kingdom of God through parables. பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி பல ஓமைகளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வந்தார். The Lord spoke about many precious things what is found in the kingdom of God through parables. அதை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் எப்படி அவன் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், அந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் அநேக ஓமைகளை சொல்லிக் கொடுத்தார். Even the Lord spoke many more parables as to how to obtain the ways of obtaining those parables. எல்லாவற்றையும் சேர்த்தால் ஏறக்குறைய 70ற்கு அதிகமான ஓமைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டது. If you join all together, there are nearly 70 parables. இவைகள் ஒவ்வொன்றிலேயும் ஆழமான சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. In all these parables,
deeper truths are hidden. ஆனபடியால் நாம் சாதாரணமாக வாசிக்கும் போது ஏதோ ஒரு கதை போல் தோன்றுகிறது என்று சொல்லி நாம் அதை சாதாரணமாக விடக்கூடாது. அதில் இருக்கிறவைகள் எல்லாம் விசேஷமானவைகள். So when we normally read it, it's something like a story, but you must not leave it out like that. Every parable is something very, very precious. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் அதன் ஊடாக கடந்து செல்கிற வேளையில் அது உள்ளே மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். By the help of the Holy Spirit, when you creep into those parables, the Spirit of God will expound the things hidden there. இங்கே பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. Here the kingdom of God is a treasure. அது சாதாரணமாக இந்த பூமியில் இருக்கிற விலையேறப்பெற்ற ஒன்றுக்கும் அதை ஒப்பிட முடியாது. This cannot be compared with any other precious things of this earth. அது ஒப்பற்றவைகளும் மனிதனுடைய நாவினால் வர்ணிக்க கூடாதவைகளும் அவனுடைய அறிவுக்கு எட்டாதவைகளுமான ஆழமானவைகளாக இருக்கிறது. This is something incomparable, unspeakable, unfathomable above the sight of knowledge of man. அந்த தரிசனம் மனிதனுக்கு இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் தான் இன்றைக்கு மனிதன் இந்த பூமியே பரலோகம் என்று எண்ணி பூமியில எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ எல்லா விதத்திலையும் அனுபவிக்க பிரயாசப்படுகிறார். Because man does not have that knowledge only. Somehow man wants to enjoy all the pleasures of this earth, thinking this is something for him. நீங்கள் பிரசங்கியின் புத்தகத்தை எடுத்து வாசித்தால், if you read the book of Ecclesiastes, சாலமோன் என்றதான ஒரு ஞானியை குறித்து நாம் அதிகமாக அங்கே காண முடிகிறது. there we read about a wise man called Solomon. அவன் இந்த பூமியில ஒவ்வொரு பகுதியையும் ஆழமாக ஆராய்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். He has made a research on all the things deeply, what the things of the earth. கீத வாத்திய துறையில் அவன் ஆழமாய் தன்னை ஈடுபடுத்தி பார்த்தார். In the musical field, he has made a deep research. அதனுடைய முடிவிலே அது ஒரு மாயை என்று காண்கிறோம். And we find in the end he says it's a vanity. கட்டடத் துறையில் ஆழமாய் கடந்து போய் வினோதமான விசேஷமான கட்டடங்களை கட்டினார். In the building technology, he made a research and made beautiful buildings. அதனுடைய முடிவும் மாயை என்று கண்டார். And the end of the project was vanity. இதுபோல விவசாய துறையில் அதிக ஈடுபாடு கொண்டான். அதனுடைய முடிவும் மாயை என்று. He went to the farm field. He did so much of research and the end was vanity. எல்லா பகுதியின் முடிவிலே மாயை 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 என்று அவன் சொல்லி முடிக்கிறான். He went in all the parts and he made research of everything. At the end he says all things are vanity. அந்த பிரசங்கியின் புத்தகம் கடைசி அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களுக்கு வரும்போது, when you come to the book of Ecclesiastes, the last chapter, the last 2 verses, எல்லாவற்றையும் பார்த்து கடைசியாக சொல்லுகிறான், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. after seeing everything he says, let us see the conclusion of this matter. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள், இதுதான் எல்லா மனுஷரும் மேலும் விழுந்த கடமை. Fear God and keep his commandments, for this is the whole duty of man. இதற்கு மிஞ்சினது வேற எதுவும் விசேஷமானதாக இல்லை. There's nothing more precious about this. சூரியனுக்கு கீழே காணப்படுகிறவைகள் எல்லாம் மாயை. All the things what you see under the sun are vanity. அவைகள் எல்லாம் வீணானதாக இருக்கிறது. All these are in vain. ஆனபடியினால் பிரியமானவர்களே, so beloved, நாம் இந்த நாட்களில் உண்மையான விலையேறப்பட்டவைகள் என்ன என்பதை வேதத்தின் மூலம் அறிந்து அவைகளை அனுபவிப்பதிலும் அவைகளை சுதந்தரிப்பதிலும் நாம் நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டியவர்களாக. So these days we are to pay more deep attention to the word of God, to understand the deep things, precious things what is hidden within. பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம். Kingdom of heaven is a treasure. அது ஒரு நிலத்திலே புதைந்திருக்கிறது. That is hidden in a field. ஒரு மனிதன் அதை முதலாவது காண வேண்டும். A man must find it first. இரண்டாவதாக அவன் அதை மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். Secondly, he has to hide it. மூன்றாவதாக அவன் போய் சந்தோஷத்தோடு கூட தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் விற்க வேண்டும். Thirdly, with joy he has to go and forsake all the things what he has. அந்த நிலத்துக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றால்தான் அதற்கு ஈடாகிறது அவன் அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான். Only if he can sell all the things what he has, he can become the owner of this field. பிறகு அந்த நிலத்தில் அனுதினமும் தரித்திருந்து
அவன் தோண்டி அந்த பொக்கிஷங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். After that, he must be digging the field every day and enjoying the treasure within. இப்படி ஒரு ஓமையை ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்தார். Such a treasure the Lord expounded to man. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுகிறது பரலோகத்தில் இருக்கிறதான மகா மேன்மையானவைகளை காட்டுகிறது. This treasure, what is found in the kingdom of God, what is spoken here, speaks about the great things what is found there. பரலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாமே மேன்மையானவைகள் தான். All the things what is found in the kingdom of God are something very நாம் great. அறிந்திருக்கிறது போல வேதத்தில் அங்கும் இங்கும் நாம் ஆராய்ந்து வாசிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை பற்றி பல விதங்களில் விசேஷமாக நாம் வாசிக்கிறோம். As we go through the word of God here and there, as we also know, we have known so many precious things about the kingdom of heaven. அது அழியாத நித்திய ராஜ்யம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். We know there is something incorruptible, eternal kingdom. அங்கே பசி இல்லை, There is no அங்கே hunger, அங்கே தாகம் இல்லை, there's no thirst, அங்கே பாவம் இல்லை, no sin, அங்கே பிசாசு இல்லை, no devil, அங்கே சூரியனுடைய வெளிச்சம் அவசியம் இல்லை, no need of the sunlight. அங்கே பகலில் வாசல் அடைக்கப்படுகிறது இல்லை, Doors are not opened in the night, doors are not closed in the night. அங்கே வியாதி இல்லை, No sickness, அங்கே சாபம் இல்லை, no curse, அங்கே பிசாசு இல்லை, no devil. அதனுடைய வீதியெல்லாம் பொருத்தலை வீதியாக இருக்கிறது. All the streets are filled with gold. இப்படி பல விதங்களில் வேதத்தில் பல இடங்களில் நாம் மேன்மையாக வாசிக்கிறோம். So in the word of God, so many precious great things we read about the kingdom of God. அங்கே துக்கம் இல்லை, No sorrow, அங்கே கண்ணீர் இல்லை. no tears. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தானே இன்றைக்கு மனிதன் அனுபவிக்கும்படியாக விரும்பி கொண்டிருக்கிறார். Really man is desiring to enjoy such experiences. எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவனுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கிறான். ஆனால் அதெல்லாம் ஒரு உண்மையான சந்தோஷமாக இருக்கிறது. He wants to be happy always. He is trying all means but is ending in vain. எந்த துறையில் அவன் கடந்து போனாலும் அதனுடைய முடிவிலே ஏமாற்றம் அடைகிறான். In whichever trade he goes, at last he faces a defeat. சிலருக்கு வஸ்திரம் உடுத்துகிறதுல ரொம்ப வாஞ்சு. Some people, they really enjoy in wearing garments. விதவிதமா வினோதமான வஸ்திரங்களை எல்லாம் உடுத்தி பார்க்கிறார். They will simply check and they'll wear different type of garments. அதனுடைய முடிவிலே ஏமாந்து போகிறார். At last they are deceived. திருப்தி இல்லை, Not satisfied. துக்கமும் வேதனையுமாகவே காணப்படுகிறது. Only sorrow and agony. சிலருக்கு சாப்பிடுறதுல ரொம்ப உற்சாகம். Some people, they like eating more. விதவிதமாக சாப்பிட்டு பார்க்கிறார்கள், முடிவில ஒன்றையும் காண்கிறது. Different delicious dishes they will eat. At last they'll be சிலர் in குடித்து vain. குடித்து பார்க்கிறார்கள், கடைசியா முடிவுல பார்த்தா எங்கயாவது சாக்கடை வரமா விழுந்து கிடக்குறாங்க. Some people, they will drink and they'll be found fall in the gutter. இந்த சூரியனுக்கு கீழே பூமியில காணப்படுகிற அனைத்து மாயை. All the things under the sun are vanity. அப்ப உண்மையானவைகள், நிலையானவைகள், அழியாதவைகள், நிரந்தரமானவைகள் பரலோகத்துல தான் இருக்கிறது. So the true things, the imperishable things, incorruptible things, great things are found in the kingdom of heaven. நாம் அறிந்திருக்கிறது போல பரலோகத்தில் புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சீயோன் என்றதான நித்தியமான வாசஸ்தலங்கள் காணப்படுகிறது. As we know, in the kingdom of heaven there are eternal habitations called new earth, new heaven, new Jerusalem and Zion. அவைகள் எல்லாமே என்றைக்குமே எப்பொழுதுமே புதியவைகளாகத்தான் இருக்கும். All these will be ever, it will be new. அதில் ஒன்றும் பழையவைகளாக போகிறதில்லை. That will not be become old. ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன் பரலோகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். One day, one man was praying that he wanted to get a new revelation about the kingdom of God. அப்போது அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக சில காரியங்கள் வெளிப்பட்டதாக அவர் இவ்விதமாக அறிக்கையிடுகிறார். Then he confessed like this, certain visions were revealed to him concerning the kingdom of heaven. பரலோகத்தில் போய் ஒரு பக்கம் இப்படி திரும்பி பார்த்தால் இங்கே லைட் வெளிச்சம் இருக்கிறது போல ஒரு மேன்மையான காரியங்கள் அவருக்கு தெரிகிறது. He went to the heaven, he saw one side, like you see the brightness of the light, he saw some brightness there. பிறகு இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் இந்த பக்கம் ஒரு விசேஷமான காரியங்கள் தெரியும். He turned on the left side, there's something special on the left side. உடனே மறுபடியும் இந்த பக்கம் திரும்பினால் முன்னால பார்த்தது இருக்கிறது இல்ல, வேற ஏதோ புதிதாக அங்கே காணும். Suddenly when he turned again on the old right side, he seeing something very new. இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் முன்னால பார்த்தது இல்ல, மறுபடியும் புதிதாக காணப்படும். Again he turned on the left side, this is not found, something new is found. எப்போது எங்க பார்த்தாலும் பார்க்கும் போதெல்லாம் புதிதாகவே இருக்கு. Always whichever direction you turn, everything is new. அப்படினால் சலிப்பே ஏற்படுகிறது. So a man will never get fed up. அங்கே போய் ஒரு பழத்தை எடுத்து அவர் கடித்து சாப்பிட்டாரா. He took one fruit, I believe, and he ate the fruit. ஒரு முறை அந்த பழத்தை கடிக்கும் போது ஒரு டேஸ்ட். When he
when he had one bite, one taste. அத மறுமுறை இன்னொரு தடவை அதே பழத்தை கடிக்கும் போது இன்னொரு டேஸ்ட். Secondly, when he had the second bite, another taste. இன்னொரு முறை கடித்தா இன்னொரு டேஸ்ட். When he had a third bite, third taste. அவருக்கு அதிலேயே சலிப்பே வருகிறது இல்ல. Really, even there he was not fed up. தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கிறதான இந்த நித்திய வாசஸ்தலங்கள் என்றைக்குமே புதியவைகளாக இருக்கிறது. So the eternal habitation which God has kept for man are ever new found there. தேவன் நமக்கு எவ்வளவு விசேஷமான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். How much precious things God has arranged for us. ஆனபடியால் பரலோகம் என்று சொல்லுவது அது ஒரு பொக்கிஷம். So kingdom of heaven is a treasure. அந்த பொக்கிஷம் ஒரு நிலத்துக்குள்ளே இருக்கிறது. That treasure is hidden in a field. அந்த நிலம்தான் கர்த்தராகிய இயேசுவாக இருக்கிறார். That field is our Lord Jesus Christ. அவருக்குள்ளதான் சகல பொக்கிஷங்களும் அடங்கி இருக்கிறது. In him all the treasures are hidden. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, விழுந்து போன மனிதர்கள் இந்த பொக்கிஷத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவர்கள் முதலாவது நிலத்தை சொந்தமாக்க வேண்டும். if the fallen people have to once again enjoy this field, they have to make this field their own. இயேசுவை ஒரு மனிதன் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். If a man must make Jesus Christ as his own, எப்படி சொந்தமாக்குவது? how can he make him his own? இந்த வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிற அந்த நிலமாகிய இயேசுவை ஒரு மனிதன் எப்படி சொந்தமாக்குவது? How can a person make this field which is filled with all precious treasures, how can he make it his own? அவன் முதலாவது அதை காண வேண்டும். First of all, he has to see it. எப்படி காண்பது? How can you see it? அதை பற்றி கேள்விப்படும் போது அவருடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுகிறது. When he hears about this, his eyes of faith are getting opened. வேதத்திலே ஒரு ஸ்திரீ 12 வருடமாக வியாதியா இருந்ததாக நாம் படிக்கிறோம். In the word of God we read a woman was suffering for 12 years in sickness. அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். She heard about the Lord Jesus Christ. எப்படியாய் அதுவரைக்கும் அவளுடைய வியாதி நீங்கும்படி தனக்கு இருந்த நிலம், வீடு, சொத்து, நகை, பொருள் எல்லாவற்றையும் விற்று அநேக வைத்தியர்களுக்கு கொடுத்தாள். கொஞ்சம் கூட சுகமாக இல்லை. Till that day, to get a healing, she spent all her money, all her wealth, all the money, whatever things she had, she sold everything and sought the physician. She could not be healed. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சலிப்பு உண்டாயிற்று. She really got discouraged in her life. இனி மரிக்கிறது அல்லாமல் வேறொரு வழி இல்லை. She said there's no other way than only to die. நம்பிக்கையை இழந்த ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். She came to a hopeless state. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். That is the time she heard about the Lord Jesus Christ. அவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து விட்டது. As soon as she heard, she got a faith. இப்பொழுது முதலாவது அவருடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுது. Now, first of all, her eyes of faith are getting opened. கேள்வியினால தான் விசுவாசம் உண்டா? Faith comes by hearing. கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வருகிறது. The hearing comes by the word of God. அப்ப கர்த்தருடைய வசனங்கள் எங்கே அறிவிக்கப்படுகிறதோ அதை கேட்கும்போது விசுவாசம் உண்டாகிறது. Where the word of God have been spoken, when you hear the word of God, faith is coming. பரலோக ராஜ்யத்தை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டுமானால் உன்னுடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். If a person has to enjoy the kingdom of heaven, his eyes of faith must be open. இவளுக்கு விசுவாசம் வந்த உடனேயே இவளுக்குள்ள ஒரு தீர்மானம் உண்டாகிறது. As soon as faith came, she made a நான் determination within herself. எப்படியாயிலும் நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். Somehow I will go and touch the hem of his garment. நான் சுகம் பெறுவேன் என்று அவருடைய விசுவாசம் அவளுக்குள்ளே அவளை உற்சாகப்படுத்தினது. She believed, I will surely be healed. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டால் போதும். Even if I touch the hem of his garment. அவர் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். Such a mighty man is he. அப்படினால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து கொஞ்சம் எனக்கு கிடைத்தால் போதும், நான் சுகம் பெற்றேன். It's enough if I touch the hem of his garment, I'll be healed. இந்த விசுவாசம் அவளை சும்மா இருக்க விட இல்லை. This faith did not leave her like that. அவளை உற்சாகப்படுத்தி முன்னே போகும்படி ஏவி கொண்டே இருக்கிறது. That faith was encouraging her, reviving her to go forward. அவள் கூட்டத்தை பார்க்கவில்லை, ஜனக்கூட்டத்தை பார்க்கவில்லை. She did not see the thronging crowd. அவருடைய வியாதியின் நிலவரத்தை பார்க்கவில்லை. She did not see the state of her body. அவள் விசுவாசத்தோடு போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். By faith she went and touched the hem of his garment. இவளுடைய விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை கீழே இழுத்தது. Her faith received the power from God's body. இது யாருக்கும் தெரியாது. No one knew it. இது மறைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. It is something very hidden. அவள் சுகம் பெற்றதை உணர்ந்தால்
தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை இயேசு கிறிஸ்து அறிந்தார். She saw that she got healed and Jesus saw virtue going out. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு போகிறார். Thronging crowd are pressing him. ஆனால் அவர்களுக்குள்ள வல்லமை உள்ள பிரவேசிக்கவில்லை. But power could not enter within them. விசுவாசத்தோடு தொட்ட இவளுக்குள்ளதான் அந்த வல்லமை உள்ள பிரவேசித்தது. Only she would touch by faith, only within her the power went in. என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். Jesus said, who touched me? சீஷர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. Disciples got surprised. எல்லாரும் உம்மை நெருக்கி கொண்டு போகிறார்கள், தொட்டது யாருன்னா இவர் என்னையா கேட்கிற கேள்வி ஒண்ணு நமக்கு He's asking, புரியல. what Lord? All the people are thronging you. What are you asking? Who touched you? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன். I see virtue going out of me. திரும்பி பார்க்கிறார். He turned back. அந்த ஸ்திரீ தன்னை மறைத்துக் கொள்ள முடியவில்லை. Oh, that woman could not hide herself. தன்னை வெளிப்படுத்துகிறார். She revealed herself. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ. Your faith has made you whole. You can go. அவள் சுகம் பெற்றாள். She was healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட வேண்டும். You must know about the Lord Jesus Christ. உனக்கு அறிவிக்கப்படுகிற ஆண்டவருடைய வசனங்களை நீ அப்படியே விசுவாசிக்க வேண்டும். You have to believe the word of God expounded to you. அவர்கள் கேட்ட வசனத்தை அவர்கள் விசுவாசத்தோடு கேட்காதபடினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. Because they did not hear the word of God by faith. The word of God, what they heard, it was of no use. வசனங்களை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். Hearing the word of God, you must believe. அந்த விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்த. That faith, you have to bring it into works. ஆனபடியால் முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மனிதன் கேள்விப்பட. So first of all, one man must know about the Lord Jesus அவரை பற்றி Christ. கேள்விப்படுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. There are so many means to know about Jesus. அவர் இரட்சகர் மாத்திரமல்ல, He is not only Savior, அவர் வைத்தியராக இருக்கிறார். He is also healer, physician. அவர் ஆத்தும மனவாளனாக இருக்கிறார். He is the lover of the soul. அவர் நல்ல மேய்ப்பனாக He இருக்கிறார். is a good shepherd. அவர் நல்ல நண்பனாக இருக்கிறார். He is a good friend. அவர் ஒரு தாய்க்கு ஒப்பாக இருக்கிறார். He is equal to a mother, ஒரு தகப்பனுக்கு ஒப்பாக equal இருக்கிறார். to a father. அவரை எப்படி வர்ணிப்பது? How can we compare him? அவர் நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறார். He is with a good medicine. அவரை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. No words to compare him. அவரை குறித்து கேள்விப்பட ஒரு மனிதனுடைய விசுவாசம் பெரிய கொண்டே இருக்கும். The more a person knows about him, his faith gets mounts up. ஒரு மனிதன் முதலாவது அவரை காண்கிறார். First of all, a man sees அதை தனக்குள்ளே மறைத்துக் கொள்ளுகிறார். and he hides within himself. அது எதை காட்டுகிறது? What does it show? அதை பத்திரப்படுத்துவதை காட்டுகிறது. Keeping itself safely. கேட்டு அனாவசியமாக விட்டு போகிறதல்ல, Not only hearing it, leaving it away. அதை அப்படியே தன்னுடைய இருதயத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுகிறான். Keeping it safe in the heart. பத்திரப்படுத்துகிறான். Keeping it safe within அந்த him. வெளிப்பாடை அவன் மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுகிறான். Keeping that knowledge and revelation, keeping it very safe, hidden within him. அதை குறித்து அவன் அலட்சியம் பண்ணுகிறதில்ல. He is not careless about it. அவன் மறைத்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். He is hiding it and is rejoicing over இது it. விசுவாசத்தினால் உண்டான ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. That is the joy which came through faith. நான் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கண்டிருக்கிறேன். I saw a great அது treasure. ஒரு நிலத்தில் இருக்கிறது. It is in a big field. இப்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்து விடுகிறது. Now he got a great joy. இனி எனக்கு ஒரு குறைவில்லை. Now I lack nothing. என்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது. I know all my problems are solved. பொக்கிஷத்தை எடுத்தால் நான் எல்லாரை பார்க்கிலும் ஐஸ்வர்யவானாகி விடுவேன். If I take that treasure, I will be rich than all the other people. என்னை போல ஒருவர் இந்த பூமியில யாரும் இருக்க முடியாது. No one can be like me on this earth. எல்லாரை பார்க்கிலும் நான் மிக மேன்மையுள்ளவனாகி விடுவேன். I will be something greater than all the other people. அந்த பொக்கிஷம் என்னை அந்த இடத்துக்கு உயர்த்தி விடும். That treasure will take me to that high place. ஆனபடியினால் இந்த விசுவாசத்தோடு அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். So by this faith he is rejoicing over it. எப்படியாயிலும் அந்த நிலத்தை வாங்க வேண்டும். Somehow I have to buy that field. அவன் ஓடி போகிறான். He is running off. தனக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விற்கிறான். Whatever he has, he is selling இதை everything. கேள்விப்படும் போது பெரிய பணக்காரர்கள் தான் இந்த பொக்கிஷத்தை பெற முடியும் என்று தான் நாம் யோசிக்கிறோம். You know, when we hear it, we will only think only rich people can get this treasure. ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே நின்று கொண்டிருந்தார். Once Lord Jesus Christ was standing in the temple. அந்த காணிக்கை பெட்டியின் இடத்துல நின்று கொண்டிருந்தார். He was standing near the offering box. ஆலயத்துக்கு போகிறவங்க காணிக்கை போடுறதை எல்லாம் பார்த்து He கொண்டிருந்தார். saw all the people coming and offering in the offering box. நிறைய பேர் கத்தையா கொண்டாந்து போடுறாங்க. People were putting bundles of notes inside. பெரிய பெரிய பணக்காரங்க 1000 ரூபாய் கட்டு 500 ரூபாய் கட்டு இப்படி எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. Rich people brought 1000 rupees currency, 500 rupees currency they are dropping in the offering box. ஒரு 10 கோடி ரூபாய் சொத்துள்ள ஒரு மனிதனுக்கு
ஒரு 1,00,000 ரூபாய் போடுறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே. For a rich fellow who's got about 10 million rupees, it's not something very great for him to put 1 lakh rupees in the offering box. அநேகர் போட்டு கொண்டு வந்தார். Many were offering in the offering. ஒரு ஏழை விதவை வந்து போட்டார். A poor widow came and cast her offering. தனக்கு இருந்ததே 2 துட்டு. She only had 2 mites. அன்னிதினமும் கூலி வேலை செய்து சாப்பிடுகிறவள். She is working as a daily for daily wages. அன்றைக்கு சம்பாதிக்கிறது அவளுடைய சாப்பாட்டுக்கு தான் சரியா இருக்கு. That daily wages, that's only for her to eat her bread only. அதை கொண்டு வந்து அப்படியே அந்த காணிக்கை பெட்டியில போட்டார். She cast all her mites in the offering box. அவ அன்றைக்கு சாப்பிடாம பசியோட பட்டினியோட தான் அதை போட்டிருக்க வேண்டும். I think not having the food only, with all hunger and thirst only, she would have cast that mite. அவளுக்கு சொந்த வீடு கிடையாது. No, she does not have own house. அவளுக்கு சொந்தமா ஒன்றும் கிடையாது. She has got nothing of her own. அன்றைக்கு சம்பாதிக்கிறது தான் அவளுக்கு சொந்தம். Whatever things, the daily wages she get, that's her salary. அதை கொண்டு வந்து அப்படியே காணிக்கை பெட்டியில போட்டு விட்டார். She came and cast it in the offering box. இயேசு கிறிஸ்து அதை பார்த்து கொண்டார். The Lord Jesus Christ saw it. கடைசியாக சொன்னார், எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை தான் அதிகமாக போட்டார். At last she said, above everything, more than everything, this poor widow cast more mites. தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டார். Whatever things belonging to her life, everything she put within. இவளுக்கு ஈக்குவலா அந்த 1,00,000 ரூபாய் போட்ட மனுஷன் மாறணும்னா இந்த தராசுல இந்த ஏழை விதவை வைத்து விட்டு அந்த பணக்கார மனுஷனை தூக்கி வச்சா இந்த ஏழை விதவையினுடைய வெயிட் கீழே போகுது, இந்த பணக்காரன் உட்கார்ந்து இருக்கிறதான தராசு மேல போயிடுது. When they took the offering and weighed in the balance, this 1 lakh rupees was kept on one side, poor widows mite was kept on the other side. The poor widows, the balance is becoming more weightier. It's coming down. This is going up. நீ தராசுல நிறுக்கப்பட்டு மட்டாய் காணப்பட்ட. You are standing in the balance and you have lifted up. அப்ப இந்த ஏழை விதவையினுடைய அளவுக்கு சரியா வரணும்னா என்ன செய்ய வேண்டும்? To come equal to the poor widow's balance, what should you do? தனக்கு இருக்கிற அந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை விற்று கொண்டாந்து காணிக்கை பெட்டியில போடும். He has to sell that 10 crores of rupees of wealth, sell it and come and cast in the offering. இவளை போல அவன் முற்றிலும் வெறுமையாக, he has to make himself completely empty. அப்பதான் ஈக்குவல் வெயிட். Only then he will have equal weight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இதுதான் ஆண்டவருடைய பார்வையில் அவர் கணிக்கிற காரியம். This is the thing, what that Lord takes into his account in his sight. இந்த ஏழை விதவை எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டார். This poor widow cast more mites than all the others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இதே போல ஒரு மனிதன் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விற்க. In the same way, a man has to sell all the things what he has. பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், Apostle Paul, இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எனக்கு உண்டான லாபமான எல்லாவற்றையும், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் விட்டேன் என்று சொல்லுகிறார். Apostle Paul says in Philippians chapter 3, he says, to win Christ, all the things what was gained to me, I sold everything. அந்த பெரிய பொக்கிஷம் இருக்கிற அந்த நிலத்தை ஒரு மனிதன் தனக்கு சொந்தமாக்க வேண்டுமானால் தன்னை முற்றிலும் வெறுமையாக்க வேண்டும். If a man has to own that field which has got the precious treasure, one man has to completely make himself empty. சாதி பெருமை, பாஷை பெருமை, தனக்கு இருக்கிறதான படிப்பு பெருமை, அழகு பெருமை, இருக்கிற அனைத்தையும் அங்கே ஒப்படைக்க வேண்டும். Pride, all the pride of caste, the pride of religion, pride of riches, pride of color, everything must be sold out. ஜீரோ என்ற ஒரு இடத்துக்கு நீ வர வேண்டும். You must come to a position in zero. அப்பொழுதுதான் அந்த பொக்கிஷம் உள்ள நிலத்தை நீ சொந்தமாக்க முடியும். Only then you can make that field your own. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதையெல்லாம் யாருக்கு விற்பது? To whom to sell all those things? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கினார். Selling all the things what he had and he bought the land. யாருக்கு விற்கிறது? To whom to go and sell? வேற யாருக்கு இல்ல, ஆண்டவருக்கே தான் நாம் கொடுக்க வேண்டும். We have to sell those things unto the Lord நீ only. இருக்கிற அதே நிலவரத்தில் உன்னை ஆண்டவருக்கு முழுவதும் சமர்ப்பித்தார். As it is, if you surrender completely in the hand of the Lord, அன்றைக்கு தான் இயேசு உனக்கு சொந்தமாகிறார். that is the day Jesus becomes your own. அதன் பிறகுதான் அவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களை நான் அனுபவிக்க முடியும். After that we can enjoy the treasures within him. இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து இன்னும் மேலான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நம்மை தாழ்த்துவோமா. These days also continuously, that we may understand the precious things what is the kingdom of God, shall we all surrender in the hand of the Lord. இந்த வேதபாட கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு சரியான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். Through this session of the Bible studies, the Lord will bring us to the right place. நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு பொக்கிஷத்தில்
கலிகூறக்கூடிய ஒரு இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். The Lord will bring us to a place where that one treasure that we will rejoice over it. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May the Lord help us. நீடா பொக்கிஷமே நான் முன்னோர்கள் கண்டிடா பொக்கிஷமே தந்தை கிருபையை உம்மிலே நான் அன்னலமே தூவி சொல்லுன்ன பாடுகள் நன்னிடினும் அழியாது காத்தே அன்னலமே தூவி சொல்லுன்ன பாடுகள் நன்னிடினும் அழியாது காத்தே இசுமனாலா எப்போ வருவீர் கேளியின் ஆவலை தீர்த்திடவே இசுமனாலா எப்போ வருவீர் கேளியின் ஆவலை தீர்த்திடவே கிறிஸ்து நினைக்கவும் பொன்னோகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறேன் கிறிஸ்து நினைக்கவும் பொன்னோகம் கண்டிட மாசில்லாதோனாக வாஞ்சிக்கிறேன் முன்னோர்கள் கண்டிடா பொக்கிஷமே கண்டேன் கிருபையை உம்மிலே நான் முன்னோர்கள் கண்டிடா பொக்கிஷமே கண்டேன் கிருபையை உம்மிலே நான் அன்னலமை கூவி சொல்லுன்ன பாடுகள் நன்னிடினும் அழியாது காத்தே 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 அன்னலமை கூவி சொல்லுன்ன பாடுகள் நன்னிடினும் அழியாது காத்தே. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We just heard about the treasure that we have to make our own. நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியதான பொக்கிஷத்தை குறித்து நாம் கேட்டோம். And that treasure is found in the Lord Jesus Christ. அந்த பொக்கிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் காணப்படுகிறது. But we see there is another treasure in the life of man. ஆனால் அதே வேளையில் மனுஷனுக்குள்ளே வேறொரு பொக்கிஷம் இருக்கிறதை காண்கிறோம். You all know what is that treasure. அந்த பொக்கிஷம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். And that treasure was given by God. அந்த பொக்கிஷம் தேவனால் தான் கொடுக்கப்பட்டது. That's why Jesus said the worth of one soul is more than the whole world put together. ஆகவேதான் இயேசு சொன்னார், ஒரு மனுஷனுக்குள் இருக்கிறதான அந்த ஆத்மாவினுடைய விலை மதிப்பு முழு உலகத்தினுடைய விலை மதிப்பை பார்க்கலும் பெரியதாக இருக்கிறது என்று சொன்னார். And what makes that soul so precious? ஆத்மாவை அவ்வளவு வெளியேற பெற்றதாக மாற்றக்கூடியது என்ன? There are so many beautiful things God has put into that soul. அந்த ஆத்மாவில் தேவன் அருமையான எத்தனையோ காரியங்களை வைத்திருக்கிறார். And we know it was the life of God. முதலாவதாக தேவனுடைய ஜீவன் அதில் இருக்கிறது. That life of God makes the soul so precious. தேவனுடைய ஜீவன் அந்த ஆத்மாவை மிகவும் விலையேற பெற்றதாய் மாற்றுகிறது. And that's one of the things that man lost when he disobeyed God. மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அவன் எழுந்து போனதான காரியங்களில் அதுவும் ஒன்று. Apart from that, what is the thing that makes the soul very precious? அது மாத்திரமல்லாமல் அந்த ஆத்மாவை வெளியேற பெற்றதாக மாற்றக்கூடியதான வேறே காரியங்கள் என்ன? When God created man, God had put the treasure into man. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது மனுஷனுக்குள் அந்த பொக்கிஷத்தை வைத்திருந்தார். And that treasure man lost. அந்த பொக்கிஷத்தை மனுஷன் இழந்து விட்டான். He lost it, or rather he misused that treasure. அவன் அந்த பொக்கிஷத்தை இழந்து போனான் அல்லது அதை தவறாத விதத்தில் உபயோகப்படுத்தினான் என்று சொல்லலாம். As a type, when we look at the story of the prodigal son, இளைய குமார் அல்லது கெட்ட குமாரனுடைய சரித்திரத்தை நாம் ஒரு உதாரணமாக பார்க்கும் பொழுது there we see the younger son gathered all that he had and went to a far country. இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் சேகரித்துக் கொண்டு ஒரு தூர தேசத்திற்கு சென்றான். What is that treasure that he had? அவனிடத்தில் இருந்ததான ஆஸ்தி என்ன? That treasure is found in every one of us. அந்த ஆஸ்தி நம் ஒவ்வொருவரிடத்திலும் கூட இருக்கிறது. Even today man has that treasure. இன்றைக்கும் மனுஷனுக்கு அந்த பொக்கிஷம் இருக்கிறது. Our life
the blessings in our life depends on how we use that treasure. அந்த பொக்கிஷத்தை நாம் எவ்விதமாய் உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஜீவியத்தின் ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. Can anyone say what is that treasure? அந்த பொக்கிஷம் என்ன என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? Because I have given you some clue. நான் அதற்கு கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன். I gave you the example of the prodigal son. நான் இளைய குமாரனுடைய உதாரணத்தை சொன்னேன். And by that you can understand what that treasure is. நான் அந்த உதாரணத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்திருக்க கூடும். When you commit that treasure into the hands of God, அந்த பொக்கிஷத்தை நீங்கள் தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்தால், then God can guide us in our lives. அப்பொழுது தேவன் நம்முடைய ஜீவியங்களில் நம்மை வழி நடத்துவார். As long as we hold back that treasure, அந்த பொக்கிஷத்தை நாம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கும் வரையிலும் God will not be able to guide us. அதை பிடித்துக் கொண்டிருக்கும் வரையிலும் தேவன் நம்மை நடத்த முடியாது. And we will not be able to enjoy the treasures in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொக்கிஷங்களையும் நாம் அனுபவிக்க முடியாது. Can anyone say what is that treasure? அந்த ட்ரெஷர், அந்த பொக்கிஷம் என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா? I have given you so many clues. நான் அதை கண்டுபிடிக்கக்கூடிய பல காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். What is the treasure that man has? அந்த மனுஷனிடத்தில் இருக்கிறதான அந்த பொக்கிஷம் என்ன? That is our self will. அதுதான் நம்முடைய சுய சித்தம் என்பது. If we take the self will into our own hands, நம்முடைய சுய சித்தத்தை நம்முடைய கையிலேயே நாம் எடுத்தால், we will not be able to enjoy the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறவே முடியாது. Even this night God wants us to surrender our will into the hands of God. இன்று ராத்திரியிலும் கூட நம்முடைய சித்தத்தை தேவனுடைய கரங்களில் நாம் அர்ப்பணிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். And I feel that there are some here who are holding back their self will. தங்களுடைய சுய சித்தத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதான சிலர் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். That's what the younger son did. இதைதான் அந்த இளைய குமாரன் செய்தான். He took that self will into his hands. அந்த சுய சித்தத்தை அவன் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டான். And as a result he wasted all the treasures that he had. அதன் விளைவாக அவனிடத்தில் இருந்த மற்ற ஆஸ்தியை எல்லாம் அவன் இழந்து போனான். So also when we take our self will into our hands, we will be wasting all other treasures we receive from God. இதமாகவே சுயசித்தமாகிய அந்த பொக்கிஷத்தை நாம் நம்முடைய கையில் எடுக்கும் பொழுது மற்ற எல்லா பொக்கிஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாமும் கூட இழந்து போக நேரிடும். That's why when the elder son spoke to the father, ஆகவேதான் அந்த மூத்த குமாரன் தகப்பனிடத்தில் பேசின பொழுது, in the Luke chapter 15, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் in verse 29 he says, 29ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், and he answering said to his father, lo, these many years do I serve thee, neither transgressed I at any time thy commandment, and yet thou never gavest me a kid that I might make merry with my friends. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ எத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. So here the elder son says that God did not, or the father did not allow him to enjoy himself. அந்த மூத்த குமாரன் சொல்கிறான், தன்னுடைய தகப்பன் சந்தோஷமாய் தான் இருக்கும்படியாக அவன் இடம் கொடுக்கவில்லை என்று. What in other words, the father did not allow him to use his self will. வேறொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், தகப்பன் மூத்த குமாரனுடைய சுய சித்தத்தை உபயோகப்படுத்த அனுமதிக்கவில்லை. So also God may not have permitted some of us here to use our self will. இவ்விதமாகவே இங்கிருக்கிறதான நம்மில் சிலருக்கும் கூட நம்முடைய சுய சித்தத்தை உபயோகப்படுத்த தேவன் அனுமதித்திருக்க மாட்டார். And as a result we may be quite angry with God. அது நிமித்தமாக அவர்கள் தேவன் மேல் கோபமாயிருக்கலாம். Here the elder son was angry with the father. இங்கே மூத்த குமாரன் தகப்பனிடத்தில் கோபமாயிருந்தது போல. This was in the 28th verse, and he was angry and would not go in, therefore came his father out and entreated him. 28ஆம் வசனத்தில் அதனால் தான் படிக்கிறோம், அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். That person, he is doing all that he wants and he is enjoying himself. அந்த நபர் தனக்கு விருப்பமான எல்லா காரியங்களையும் செய்து அந்த அனுபவத்தை உடையவனாய் இருக்கிறான். That believer is doing all that he wants and is enjoying, and God is blessing him. அந்த விசுவாசி அவர் விரும்புவது போலமெல்லாம் ஜீவித்து அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். But here I am doing all that God wants me to do, and still I am not allowed to enjoy. நானும் தேவன் விரும்புகிறதை மாத்திரம் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் சந்தோஷமா இருப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. Always it is toil
toil and labor in my life. எப்போதும் என்னுடைய ஜீவியத்தில் பாடுகளும் கஷ்டங்களும் தான் இருக்கிறது. How many of us think like that? நாம் எத்தனை பேர் அவ்விதமாக நினைக்கிறோம்? If you think like that, you have not really understood the value of the treasure that God has given to us. அப்படி நாம் நினைக்கும் என்றால் தேவன் உண்மையாய் நமக்கு தந்திருக்கிறதான அந்த பொக்கிஷத்தினுடைய விலை மதிப்பை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். Here we know what happened to the younger son. இங்கே இளைய குமாரனுக்கு என்ன சம்பவித்தது? He used his free will. அவன் தன்னுடைய சுய சித்தத்தை சுயாதீன சித்தத்தை உபயோகப்படுத்தினான். And he wasted all the goods that he had. அவன் தன்னிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்தி பொருட்களை எல்லாம் அவன் நஷ்டப்படுத்தினான். Now he is in a very pathetic state. இப்பொழுது அவன் மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். Therefore the father had pity on him. ஆகவே தகப்பனுக்கு அவன் மேல் இரக்கம் உண்டாயிற்று. Therefore the father did help him to come back to the house of God. ஆகவேதான் மறுபடியுமாக தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக தகப்பன் உதவி செய்கிறான். But the elder son could not understand the treasure that was found in his life. ஆனால் மூத்த குமாரனோ தனக்குள் இருந்த அந்த பொக்கிஷத்தை குறித்து அறியாதவனாக இருந்தான். Even today many of us don't understand the great treasure that God has given to us. இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை அநேகர் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். Peace of God is a great treasure. தேவ சமாதானம் ஒரு பெரிய பொக்கிஷம். The joy of the Lord is a great treasure. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பது ஒரு பெரிய பொக்கிஷம். And the power of God is a great treasure. தேவனுடைய வல்லமை ஒரு பெரிய பொக்கிஷம். Like this God has given us so many treasures in Christ Jesus. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு அநேக பொக்கிஷங்களை தந்திருக்கிறார். But we are unable to understand the value of all these treasures. நாமோ இந்த பொக்கிஷங்களுடைய விலை மதிப்பை அறியாதவர்களாக இருக்கிறோம். As a result we are complaining against God. அதன் பலனாக கர்த்தருக்கு விரோதமாக நாம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். We are complaining against the servants of God. கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக முறையிடுகிறோம். And we are complaining against the church. சபைக்கு விரோதமாக நாம் முறையிடுகிறோம். But this night God wants us to put us in the right perspective. ஆனால் இந்த ராத்திரியிலேயோ தேவன் நம்மை ஒரு சரியான நிலைமைக்கு மறுபடியும் கொண்டு வர விரும்புகிறார். The Lord wants to open our eyes of understanding. நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். So that we could understand the great treasure that we have. நமக்கு இருக்கிற அந்த மேன்மையான பொக்கிஷத்தை அதன் மூலமாய் அறிந்து கொள்ளும்படியாக. And even the power of God that we have is a great treasure. நமக்கு இருக்கிறதான தேவனுடைய வல்லமையும் கூட ஒரு பெரிய பொக்கிஷம் தான். And we know that the kingdom of God is full of the power of God. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது தேவனுடைய வல்லமையினால் முற்றிலுமாய் நிறைந்திருக்கிற ஒரு இடமாகும். Even in eternity the power of God is there in the kingdom of God. நித்தியத்திலும் கூட தேவனுடைய வல்லமையினால் நிறைந்ததான தேவ சமூகம் காணப்பட முடியும். You know, in many think that in eternity or we are just going to sleep there throughout eternity. சில நினைக்கிறார்கள் நித்தியத்துக்கு நாம் போன பின்பு நாம் அங்கே போய் இளைப்பாறி தூங்கிக் கொண்டிருக்க போகிறோம் என்று. No, it's not a place for lazy people. அங்கே தூங்குகிறேன் நினைக்கிறவர்களுக்கு உரியதான இடம் அல்ல. That is a place full of activity. அது முழுவதுமாக பலவிதமான நடவடிக்கைகள் நிறைந்த இடம். In this world when we pray for some time we get tired. In this world when we spend some time in prayer we get tired. இந்த உலகத்திலே நாம் சற்று நேரம் ஜெபித்தால் நாம் களைப்படைந்து விடுகிறோம். We do some work for the Lord we get tired. கர்த்தருக்காக ஏதோ ஒரு வேலை செய்யும் பொழுது களைப்பு வந்து விடுகிறது. But in eternity it's not going to be that. ஆனால் நித்தியத்திலே அப்படி இருக்க போவதில்லை. It's going to be a continual exercise working for the Lord. அங்கே தொடர்ச்சியாக கர்த்தருக்காக நாம் கிரியை செய்கிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க போகிறோம். That's why we say the power of God is a great treasure. ஆகவேதான் தேவனுடைய வல்லமை ஒரு பெரிய பொக்கிஷம் என்று காண்கிறோம். But we have to enjoy that treasure while we are on this earth. நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்க வேண்டும். That's why St. Paul says the word of God is not in word. The kingdom of God is not in word. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை என்று சொல்கிறார். It is in power. அது பலத்தில் இருக்கிறது. We are all called to be part of that kingdom. நாம் எல்லாரும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். And we are called to be a part of that kingdom. நாம் அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பங்காக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we must enjoy the power of God in our lives. நம்முடைய ஜீவியத்தில் நாம் அந்த தேவனுடைய வல்லமை அனுபவிக்க வேண்டும். That's why the power of God is also a great treasure in our lives. ஆகவேதான் நம்முடைய ஜீவியங்களில் தேவனுடைய வல்லமையும் கூட ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. When that power works in our life, அந்த வல்லமை நம்முடைய ஜீவியத்தில் கிரியை செய்யும் பொழுது we can continue to work without getting tired. நாம் களைப்படையாமல் நாம் இளைப்படையாமல் தொடர்ச்சியாய் நாம் கிரியை செய்கிறவர்களாக இருப்போம். We can continue in our spiritual life without becoming old. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பழமையின் அனுபவத்தில் வராதபடிக்கு தொடர்ந்து நாம் முன்னேறி செல்வோம். That's why we say that God's people, saints of God, don't live by
physical strength. ஆகவேதான் தேவனுடைய ஜனங்கள் அல்லது தேவனுடைய பரிசுத்தவான்கள் தங்களுடைய சரீர பிரகாரமான பலத்தை சார்ந்து ஜீவிக்கிறவர்கள் அல்ல. They live through the power of God. அவர்கள் தேவனுடைய வல்லமையினால் The ஜீவிக்கிறவர்கள். power of God is one aspect of that treasure. அந்த பொக்கிஷத்தினுடைய ஒரு அம்சம் தான் தேவனுடைய வல்லமை. That's why St. Paul says that we have this treasure in earthen vessels. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த பொக்கிஷங்களை நாம் மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். Even the power of God we can enjoy in this earthen vessel. இந்த மண்பாண்டத்தில் அந்த தேவனுடைய வல்லமையை நாம் How அனுபவிக்கலாம். many of us have received that power of God? எத்தனை பேர் அந்த தேவனுடைய வல்லமையை Shall பெற்றிருக்கிறீர்கள்? we all lift up our hands and say one hallelujah? அப்படிப்பட்ட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. Yes, when we have the power of God, we have the treasure of God. நாம் நமக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கும் என்றால் அந்த தேவனுடைய பொக்கிஷம் நம்மில் இருக்கிறது. When we have the peace of God, we have the treasure of God. தேவனுடைய சமாதானம் நம்மில் இருந்தால் நமக்கு அந்த பொக்கிஷம் இருக்கிறது. When we have the joy of the Lord, we have got a treasure. தேவனுடைய சந்தோஷம் நம்மில் இருந்தால் நமக்கு அந்த பொக்கிஷம் இருக்கிறது. Like this we see every spiritual experience is a treasure in our lives. இவ்விதமாக ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவமும் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. In the life of Jesus we are able to see all these treasures working. இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தில் இந்த எல்லா பொக்கிஷங்களும் காணப்படுவதையும் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். The power of God was working in his life. தேவனுடைய வல்லமை அவருடைய ஜீவியத்தில் கிரியை செய்தது. Peace of God was working in his life. தேவ சமாதானம் அவருடைய ஜீவியத்தில் கிரியை செய்தது. The joy of the Lord was working in his life. கர்த்தருடைய சந்தோஷம் அவருடைய ஜீவியத்தில் கிரியை செய்தது. That's why the word of God says even at the cross he was rejoicing. ஆகவேதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதிலும் அவர் சந்தோஷப்பட்டார். The word of God says he despised shame. He despised shame. அவர் அவமானத்தை எண்ணாமல் அதை அலட்சியப்படுத்தினார். And he was rejoicing அவர் as to what God is going to do through his life. அவருடைய ஜீவியத்தினால் தேவன் செய்ய போகிற காரியத்தின் மூலமாக அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். What's the thing that God was doing through the death or the sufferings of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் அல்லது மரணத்தின் மூலமாக தேவன் என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தார்? He wanted to create a people for himself. அவருக்காக ஒரு கூட்டம் ஜனங்களை சிருஷ்டிக்கும்படியாக விரும்பினார். As we heard just now, he is creating a people for himself. இப்பொழுது இந்த நாட்டில் கூட அவருக்காக அவர் ஜனங்களை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். We heard just now that God is creating a band of people for himself. அவர் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக ஒரு கூட்டம் ஜனங்களை சிருஷ்டிக்கிறார் என்று கேட்டோம். And we are that group of people. நாம் தான் அந்த கூட்டத்தார். And that's why God wants us to be filled with all his treasures. ஆகவேதான் தேவன் அவருடைய எல்லா பொக்கிஷங்களினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். This 13th chapter speaks about all these various experiences. இந்த 13ஆம் அதிகாரம் இப்படிப்பட்ட பலவிதமான அனுபவங்களை குறித்து தான் சொல்கிறது. And you can look at it from various angles. அதை பல கோணங்களில் நீங்கள் பார்க்கலாம். Tonight we saw it from one angle. இன்று ராத்திரி நாம் அதை ஒரு கோணத்திலே கண்டோம். But we can look at it from various angles. இன்னும் பல கோணங்களிலும் நாம் அதை பார்க்கலாம். Because it is full of treasures. ஏனென்றால் அது பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது. Today one person may speak from one angle. இன்றைக்கு ஒரு நபர் அதை குறித்த ஒரு கோணத்தில் அதை பற்றி பேசுவார். Tomorrow another person may speak it from another angle. நாளை வேறொரு அதையே வேறொரு கோணத்தில் பேசுவார். Because the word of God is full of treasures. ஏனென்றால் தேவனுடைய வசனமே பொக்கிஷங்கள் நிறைந்தது. And there is no end to the treasures of God. அந்த தேவனுடைய பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. When we look at the first 4 parables in that chapter, அந்த அதிகாரத்தில் இருக்கிற முதல் 4 உவமைகளை நாம் பார்த்தால், we read the first parable speaks about the fruit bearing experience. முதலாவது உவமையானது கனி கொடுக்கிறதான அனுபவத்தை பற்றி பேசுகிறது. There we need the power of God to do that. அதை தேவனுடைய வல்லமை செய்கிறது என்று அங்கே காண்கிறோம். We need the power of God to have that experience. அந்த அனுபவத்திற்கு நமக்கு தேவனுடைய வல்லமை தேவையா இருக்கிறது. And when you read the 19th verse, it says the seed sown is the word of his kingdom. 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது விதைக்கப்பட்ட விதையானது ராஜ்யத்தினுடைய வசனம் என்று சொல்லப்படுகிறது. That word is full of power. அந்த வசனம் வல்லமையினால் நிறைந்திருக்கிறது. When we receive that word, we can see the fruit in our lives. அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் கனி கொடுக்கிற அனுபவத்தை பார்க்கலாம். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Then we see about another experience. மற்றொரு அனுபவத்தை குறித்து நாம் அங்கே காண்கிறோம். How there we see the good seed and the bad seed. எவ்விதமாக நல்ல விதைகள் என்றும் மோசமான விதைகள் என்றும் பார்க்கிறோம். There the word there again it speaks from another angle. அங்கே விதையினுடைய வசனம் அதே வசனமானது வேறொரு கோணத்தில் சொல்லப்படுகிறது. That speaks about the good and the bad character. அது நல்ல சுபாவங்களையும் கெட்ட சுபாவங்களையும் பற்றி பேசுகிறது. And it also speaks about a watchful life.
ஒரு விழிப்புள்ள ஜீவியத்தை குறித்து அந்த காரியங்கள் பேசுகிறது. And we have to be watchful in our lives if we are to preserve the treasures that God has given to us. தேவன் நமக்கு தந்திருக்கிற பொக்கிஷங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு விழிப்புள்ள அனுபவம் நமக்கு வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Then we read about how the seed of a mustard seed. அதன் பின்பு கடுகு விதையை குறித்து நாம் படிக்கிறோம். What does that show? அது எதை காண்பிக்கிறது? That shows how though it is very small, but yet when it falls to the ground, it is able to grow and become a blessing. அது ஒரு மிக சிறிய அளவா இருந்தாலும் அது நிலத்தில் விழுந்து வளரும் பொழுது அது எவ்விதமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று காண்கிறோம். First of all, we must be willing to fall to the ground. முதலாவதாக நாம் நிலத்தில் விழுவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Many of us are not willing to fall to the ground. நாம் அநேகர் நிலத்தில் விழுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். That in one sense that ground speaks about Jesus. ஒரு விதத்தில் அந்த நிலமானது இயேசுவை காண்பிக்கிறது. We must fall into that ground. நாம் அந்த நிலத்தில் விழ வேண்டும். Falling into that ground speaks about a hidden life. நான் நிலத்தில் விழுவது என்று சொல்வது ஒரு மறைந்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. Falling into the ground speaks about dying daily. நிலத்தில் விழுவது என்பது அனுதினமும் சாகிறதான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. Praise be to God. தேவனுக்கு In ஸ்தோத்திரம். this manner we see each parable has got so much of treasures. இவ்விதமாக ஒவ்வொரு உவமையிலும் அநேக பொக்கிஷங்கள் இருக்கின்றன. That's not only just one aspect of it. அது அதனுடைய ஒரு அம்சம் மாத்திரமல்ல. There are so many we can go on digging from that ground. நீங்கள் அந்த நிலத்திலே தோண்டி பார்க்க இன்னும் ஏராளமாய் பார்க்கலாம். Even these days we are praying that God may open the eyes of understanding of each one to receive those treasures. அந்த பொக்கிஷங்களை அந்த நாட்களில் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். And may the Lord enlighten our minds in these days. தேவன் தாமே இந்த நாட்டில் நம்முடைய மனதை பிரகாசிப்பிப்பாராக. And may the Lord grant his servant a double portion of the anointing to expound the word of God. தேவன் கர்த்தர் தாமே தம்முடைய தாசன் தேவனுடைய வசனத்தை சரியா வெளிப்படுத்துவதை கேட்ட இரட்டிப்பான ஒரு அபிஷேகத்தினால் அவரை நிறைப்பாராக. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். So shall we all once again rededicate our lives? நாம் எல்லாரும் மறுபடியும் நம்முடைய ஜீவியங்களை பிரதிஷ்டை செய்வோமாக. Even tonight let us find what is the treasure we are lacking. இந்த ராத்திரியிலும் கூட நம்முடைய ஜீவியத்தில் குறைவாய் இருக்கிற பொக்கிஷம் என்ன என்று நாம் கண்டுபிடிப்போம். What do you actually want from the Lord? நாம் கர்த்தரிடத்திலிருந்து உண்மையாக எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? We always ask for the material things or physical things. நாம் பொதுவாக பொருளாதார காரியங்களையும் சரீர பிரகாரமான காரியங்களையும் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். But for one moment tonight let us ask for something spiritual. ஆனால் இன்றைக்கு ஒரு நிமிஷம் நாம் கர்த்தரிடத்திலே ஆவிக்குரிய காரியத்தை கேட்போமாக. Let us look up to the Lord right now. இப்பொழுதே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. Let us close our eyes. நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Look at Jesus right now. இப்பொழுதே இயேசுவை நோக்கி பார்ப்போம். Jesus is standing in our midst. இயேசு நம்முடைய மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். What is the treasure that you need? உங்களுக்கு தேவையான பொக்கிஷம் என்ன? You can claim it right now. நீங்கள் அதை இப்பொழுது உரிமையோடு கேட்கலாம். You can ask him right now. இப்பொழுதே நீங்கள் தைரியமாய் கேட்கலாம். He will not become poor by giving you his treasures. அவருடைய பொக்கிஷங்களை உங்களுக்கு தருவதால் அவர் தரித்திரராகுவதில்லை. He go on giving, the more he gives the more increases. அவர் எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவாக அவரிடத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். Because our God is such a unending God. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரு முடிவில்லாத தேவனாய் இருக்கிறார். Because the more he gives us, the more he increases with blessings. ஏனென்றால் அவர் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அந்த ஆசீர்வாதங்களில் அவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார். Tonight just ask the Lord what you need. ஆகவே நமக்கு என்ன வேண்டும் என்று தேவனை நாம் கேட்போமாக. What is lacking in your life? நம்முடைய ஜீவியத்தில் எது குறைவாய் இருக்கிறது? Ask the Lord right now. கர்த்தரிடத்தில் அதை கேளுங்கள். The Lord is here to grant you your needs. ஆண்டவர் இப்பொழுது அதை உங்களுக்கு தர ஆயத்தமாய் இருக்கிறார். The blessings of God are going to come upon us. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்மையாகவே நம்ம மேல் வந்து இறங்குகின்றன. Claim the blessings of God. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உரிமையோடு கேட்போமாக. Hallelujah, 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 hallelujah. Tirabakara balana balana balana. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 hallelujah. உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே,
வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிலே இயேசு மரித்தோரை உயிர்ப்பிக்குமே நிறைவான ஜீவனிலே இயேசு மரித்தோரை உயிர்ப்பிக்குமே உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிலே இயேசு மரித்தோரை உயிர்ப்பிக்குமே 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 நிறைவான ஜீவனிலே இயேசு மரித்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமையே உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனிலே இயேசு மரித்தோரை உயிர்ப்பிக்குமே 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 இயேசு மரித்தோரை Amen. Let us value the spiritual things as greater treasures in our life. நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய காரியங்களை மிகவும் விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக நாம் கருதுவோமாக. Amen. All other things of lesser value. மற்ற எல்லா காரியங்களுமே விலை மதிப்பு குறைந்தவைகள் தான். That's why just now we were told to seek for spiritual blessings. ஆகவேதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தேட வேண்டும் என்று இப்பொழுது நாம் சொல்லப்பட்டோம். And God has filled us with his spiritual blessings. தேவன் நம்மை அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிறைத்திருக்கிறார். Now you can ask for any physical or material blessing. இப்பொழுது சரீர பிரகாரமாகவோ பொருளாதார பிரகாரமாகவோ உங்களுடைய எல்லா தேவைகள் இருந்தாலும் கேட்கலாம். God is concerned about our physical living also. நம்முடைய சரீர பிரகாரமான ஜீவியத்தை குறித்தும் கர்த்தர் கருத்துள்ளவராக இருக்கிறார். Even tonight the Lord is here to supply your needs. இன்று ராத்திரியும் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். Healing in your body, சரீரத்திலே சுகத்தை தர, or into a deliverance in your life, சரீர ஜீவியத்தில் விடுதலைக்காக, or something for your family, அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஏதாவது something for your near ones and dear ones, அல்லது உங்களுடைய உறவினர்கள் அருமையானவருடைய தேவைகள், claim it from the Lord. இப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்தில் உரிமையோடு கேளுங்கள். Amen. Hallelujah. 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 Hallelujah.
karabalana. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Those who came to Jesus, Jesus never sent them empty. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த ஒருவரையும் ஒரு காலம் அவர் வெறுமையாக அனுப்பவே இல்லை. He satisfied the longings of their soul. அவருடைய ஆத்துமாவினுடைய தாகங்களை அவசியங்களை எல்லாம் அவர் திருப்தியாக்கினார். And he also met all their physical needs. அவருடைய சரீர பிரகாரமான தேவைகளையும் கூட சந்தித்தார். And that same Jesus came in our midst tonight. அதே இயேசுதான் இன்று ராத்திரி நம்முடைய மத்தியில் வந்தார். And he has blessed us with all heavenly blessings. Therefore let us all praise God. அவர் நம்முடைய ஆவிக்குரிய உன்னதங்களில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்தபடியினால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Hallelujah. Hereafter also, in each day of this Bible study, God is going to shower His blessings in a mighty way. Let's all praise God. இனிமேலும் கூட ஒவ்வொரு நாள் நம்முடைய வேத பாட கூட்டங்களில் தேவன் அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களை வல்லமையாய் நம்முடைய மத்தியில் பொழிந்தருள போகிறார். அப்படினால் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. Once again for blessing our meeting, let's all praise God. நம்முடைய கூட்டத்தை ஆசீர்வதித்தபடியால் நாம் மறுபடியுமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. 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 Amen. Let's pray. எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக மற்ற சுவாமி, இந்த மாத வேளையில் நீரங்கட மற்ற கடந்து வந்து எங்கள் தந்த திவ்ய ஆலோசனைகளுக்காக சோத்திரம் கிருபுள்ள வாசனத்துக்கு எங்களை படைக்கிற சுவாமி, அன்படி ஜீவிக்கு எல்லாருக்கும் இரணமான கிருபை தர முடியாமல் வேண்டிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 100 பலன் கொடுக்க நீ உதவி செய்ய முடியாமல் வேண்டிக்கிறோம் சுவாமி. பரலோக ராஜ்யத்தை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்தி தந்தபடினால சோத்திரம் அது ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்க நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது நிலத்தை புதைந்திருக்க நாங்கள் காண்கிறோம் சுவாமி. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலத்தை நாங்கள் வாங்க வேண்டியது அவசியம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அந்த நிலம் இயேசுவாய் நீராக இருக்கிறபடினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எல்லாவற்றையும் விற்க வேண்டியது அவசியம் நாங்கள் அறிந்திருக்க அப்படின்னா சூத்திரம் அறியாதிக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்ற குப்பையுமாக எண்ணிக்கொண்டு எங்களுக்கு கிருபை தர முடியாமல் வேண்டிக்கிறோம் சுவாமி. அறிகிற அறிவினால் அறிவப்பட்ட முடியவே நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற அறிந்திருக்கிறபடினாலும் துதிக்கிற சுவாமி. அது மாத்திரம் எங்களுடைய சுயசத்தை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்க நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டு அப்படினாலும் முற்றுமாங்களை தாழ்த்தி கடிமண்ணை போல நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிற சுவாமி. எங்கள் ஊரில் ஆரம்பித்த நல்ல வேலையை நீ பூர்ணப்படுத்த முடியாமல் வேண்டுகிறோம். ஆவைக்கிற எல்லா விதமான பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டு எல்லாரையும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தான் வல்லபினால் எல்லாரையும் நெருக்க முடியாமல் வேண்டுகிறோம் சுவாமி. அது எங்களை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கன் ஆவைக்கிற நிச்சயமானதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி நல்ல விதமான ஆவைக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உண்மை போல மாற்றப்பட்டு நீர் வரும்போது சந்திக்க எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்தும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. Oh God, Heavenly Father, we thank you once again, Lord, for enabling us to come here. Thank you for speaking to your people. Thank you, Lord, for providing this hall and this building. Thank you for all your goodness in our lives. Continue to bless these meetings in Jesus' name. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah. 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 Hallelujah.